இன்று தொடங்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழகம் முழுவதும் 4219 மையங்களில் 9,09,002 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க இருக்கிறது. இதுகுறித்து மாணவர்களின் மனநிலைமை என்னவாக இருக்கிறது? விவரம். கண்டிப்பாக ஓவியா, குறிப்பாக தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. குறிப்பாக தமிழக பள்ளி கல்வித்துறை பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஆண்டுதோறும் பொதுத் தேர்வு நடத்தப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இம்மாதம் 2ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் சென்னை பிரசிடென்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் இன்றைய தேர்வு எழுதுவதற்காக பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் ஆயத்தமாகி வருகிறார்கள். அதன் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பிக்க நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று தமிழ் உட்பட மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெறுகின்றன. தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 4219 தேர்வு மையங்களில் மொத்தம் 9,09,002 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். இதில் 12,467 பள்ளிகளில் இருந்து 8,82,860 மாணவர்களும், அதனைத் தொடர்ந்து 25,801 தனித் தேர்வர்கள் மற்றும் 395 சிறை கைதிகளும் தேர்வில் பங்கேற்கிறார்கள். மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிந்தனை திறன் குறைபாடு உடையவர்கள் உள்ளிட்ட 12,292 பேர் ஸ்கிரைப் உதவியுடன் தேர்வு எழுதுகிறார்கள். தொடர்ந்து தேர்வை சிறப்பாக நடத்துவதற்காக 49,542 ஆசிரியர்கள் அரை கண்காணிப்பாளர்களாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து முறைகேடுகளை தடுக்க மாநிலம் முழுவதும் 4,954 நிலையான மற்றும் பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையிலும் கண்காணிப்பு குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. தேர்வு நடக்கும் வளாகத்திற்குள் ஆசிரியர்கள் உட்பட யாரும் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு எழுத வரும் மாணவ மாணவியர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க அருகில் உள்ள மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லவும் ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேர்வு தொடர்பான புகார்கள் மற்றும் கருத்துக்களை பெற தேர்வு கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தேர்வர்கள் தொடர்பான புகார்கள் ஏதாவது இருந்தால் அது குறித்து காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை புகார்கள் தெரிவிக்க எண்களும் பகிரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் தேர்வு எழுதுவதற்காக 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் என பலரும் ஆயத்தமாகி வரும் காட்சிகளை நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி. 10ஆம் வகுப்பு தேர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் பள்ளிகளில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் குறித்து விளக்குகிறார் எமது ஈசிஆர் செய்தியாளர் குமார். தமிழகம் முழுவதும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. இன்று துவங்கும் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 12,467 பள்ளிகளை சேர்ந்த 8,82,806 மாணவ மாணவியர்கள், 26 தனி தேர்வுகள் என சுமார் 9 லட்சம் மாணவ மாணவியர்கள் இந்த பொதுத் தேர்வை எழுதுகின்றன. இதற்காக 4,219 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வை கண்காணிக்க 4,954 பறக்கும் படையினர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு இன்று காலை 10 மணிக்கு துவங்கி நண்பகல் 1:15 வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு மையத்தில் ஒருங்கிணைந்த செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதாவது தேர்வு மையத்தில் காப்பி அடித்தல், வினாத்தாள் மாற்றுதல் போன்ற ஒருங்கிணைந்த செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த தேர்வு இன்று காலை 10 மணிக்கு துவங்குள்ள நிலையில் காலை 7:30 மணியிலிருந்தே பள்ளியில் மாணவர்கள் தயாராகி வருகின்றன. நம்முடன் இணைந்திருக்கும் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத மாணவர்களிடம் கேட்போம் அவர்கள் கூறுவது எப்படி இருக்கிறது என்று. மிஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஃபுல்லா எல்லாம் படிச்சிருக்கோம், படிச்ச மாதிரி வந்தா நல்லா இருக்கும். எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? எனக்கு ஒரு 400 மார்க் வேணும். 400 மார்க் வந்துரும். நல்லா கோச் பண்ணாங்க, நல்லா தான் படிச்சிருக்கோம், நல்லபடியா எழுதுறோம் நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. 400 மேல மார்க் எடுத்தோம். நல்லா தான் படிச்சிருக்கோம், நல்லா எழுதிட்டு. 450 மேல எடுப்பேன்.
எங்கள் மிஸ்லாம் நிறைய ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு நல்லா படித்ததுனால இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எனக்கு ஒரு பதட்டம் இல்லாமல் நான் வந்து நல்லா இப்போ எழுதுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் எக்ஸாம் எழுத. எப்படி இந்த எக்ஸாம் மேலே பார்க்கணும்? கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே சரியாயிடும். எவ்வளோ மார்க் எடுக்கணும்? ஒரு 450 அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்.